இகழ்ச்சி கடனை ஒழித்து கட்டுங்கள் பிரகாஷ் ஸ்ரீனிவாசன் அவங்க எழுதியிருக்காங்க. நல்லா இருக்கு. இதில் சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து கடன் இருக்குது அப்படின்னா அது வந்து பெரிய பேர்டனாக எடுத்துக்காதீங்க. அதையும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம தான் சரி பண்ணணும்னு முடிவு எடுத்துக்கோங்க. அது யாருனால வேணாலும் கடன் உருவாகி இருக்கலாம், யார் வேணாலும் அதுக்கு காரணமாக இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். அந்த கில்ட்டினஸ்லேருந்து வெளியே வாங்க. நானாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம். நம்ம கூட வந்து அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த கில்ட்டினஸ்லேருந்து வெளியே வாங்க. இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் சரி பண்ணணும், இதுக்கு நம்ம தான் ஆக்ஷன் எடுக்கணுன்ற முடிவு ஒன்று எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து மினிமலைஸ் லைஃப். எதெல்லாம் நம்ம பை பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது நம்ம அட்வான்டேஜாக பை பண்ணிட்டு இருக்கோமா, ஒன் டைம் யூஸ் ஆகிற ப்ராடக்ட் எல்லாமே பை பண்ணிட்டு இருக்கோமா, அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே இப்போ ஒன் டைம் தான் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் ஆகும். அப்போ அந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து காசு கொடுத்து மொத்தமாக வாங்கிட்டு இருக்கோமா, அப்போ அதெல்லாமே ஸ்லோ பண்ணுங்க, நிப்பாட்டுங்க. அதை கூட நம்ம வந்து ரெண்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. மூணாவது வந்து வருமானத்தை அதிகப்படுத்துறது தான் இதனுடைய கரெக்டான வழி. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட வாங்கி கொடுக்குறது, அவங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட வாங்கி கொடுக்குறது, இந்த கடனை வச்சு அந்த கடனை அடைக்கிறது, இந்த விஷயங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் வச்சு இப்போ உழைக்கிற உழைப்பு இவ்வளவுதான் வரும்னு தெரியுது, இவ்வளவுதான் நமக்கு கிடைச்சதுன்னு தெரியுது, இவ்வளவுதான் வரும். இதையும் தாண்டி நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமா, எது இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு எது வேணாலும் இருக்கலாம், எந்த ப்ராடக்டாவது நம்ம வந்து உருவாக்கி சேல் பண்ண முடியுமா, ஏதாவது நம்ம செய்யலாம், செஞ்சு அதை சேல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம அந்த கடன்ல இருந்து வெளியில வர முடியும். அப்படி இல்லை நம்ம டைரக்ட் செல்லிங் அவர் ரெஃபர் பண்ணுறாங்க. டைரக்ட் செல்லிங் அப்படின்னும் போது அது அடிஷ்னல் ஒரு இன்கம், ஒரு ஃபியூச்சர் இன்கம் அல்லது ஜென்ரேஷன் இன்கம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இதையும் தாண்டி வந்து செலவுகளை வந்து நம்ம எப்படிலாம் குறைக்கலாம், எந்தெந்த விஷயங்கள் நம்ம செலவு குறைக்கலாம். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வெளியில் போய் சாப்பிட்றதா இருக்கலாம், அல்லது நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் செலவுகளை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த செலவார இதை எல்லாத்தையும் எடுத்து தனியாக வைக்கணும் அப்படின்றாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு விஷயம் பை பண்ணும்போது அதுலேருந்து 10% வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானே வாங்குறோம் அப்படின்னா கூட அதுலேருந்து ஒரு 100-200 மிச்சப்படுத்தி அதையும் எடுத்து சேவிங்ஸ் பண்ணுங்க. அதையும் எடுத்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அது ஒரு மாதத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கோ அல்லது எதுக்காக ஒரு விஷயத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு தொகையாக மாறும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50, 100, 200, 300, 500, 1000 இதெல்லாம் சின்ன அமௌண்ட்டாக தெரியும். ஆனால் இது வந்து சேர்ந்து நிற்கும் போது அது பெரிய அமௌண்ட்டாக மாறும். அப்போ அதனால் அந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக பண்ணணுன்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட். ஆல்ரெடி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து வெளியில் வந்தவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஐடியாஸ் கேளுங்க. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்ற ஒரு ஐடியா கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதையும் தாண்டி எக்ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க, இதுக்காக படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம வந்து இதுக்குண்டான ஐடியாஸ் கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. மேபி இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.